வீட்டை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பூரா ஆகும் போல இருக்கே. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ட்ரிபிள் எக்ஸ் டைப்பில் இந்த 4BHK பங்களாவை பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 7.25 சென்ட்டில் நல்லா பெருசாக இருக்கிறதுனால எல்லா ரூம்ஸை நல்லா ஸ்பேஷியஸாகவே கட்டியிருக்காங்க. அதுலேயும் லிவிங் ஸ்பேஸுக்கு ஐசிடி ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி டபுளைட் வால்ஸுக்கு பூரா உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்கிறது பார்க்க ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம கம்ஃபர்ட்டுக்காக மேலேயும் கீழேயும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுபோக மொபைல் ஆப் மூலமாகவே எல்லா லைட்ஸ், ஃபேன்ஸ், சிசிடிவி கேமராஸ், கர்டைன்ஸ், மெயின் கேட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஹோம் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி லான் செட்டப்போட பெரிய கார்டன் ஏரியாவும் விட்டுருக்காங்க. அதுபோக செகண்ட் ஃப்ளோர் டெரஸில் ரூஃப்டாப் கார்டனும் பெரிய கசிபோ செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தனியாக ஹோம் தியேட்டர் ரூம் பிளான் பண்ணி அதில் ப்ரொஜெக்டர்ஸ், ஸ்க்ரீன், ரெக்லைனர் சோஃபாஸ்ன்னு தியேட்டர் மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 7.25 சென்ட், அதாவது 3120 ஸ்கொயர் ஃபீட். சைட் 52 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 4600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ட்ரிபிள் எக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லெஃப்ட் சைடில் இட்டாலியன் மார்பிள்ஸ், சென்டரில் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க், ரைட் சைடில் டெக்ஸ்டர் ஒர்க் அண்டு உட் டிசைன் டைல்ஸ் ஒர்க். அது போக நிறைய லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் செஞ்சுருக்கிற டெக்கரேஷன் ஒர்க் அப்படியே ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லையும் அழகாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் சிம்பிளாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் காங்கிரீட்லேயே பெரிய ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இட்டாலியன் மார்பிளில் கிராண்டாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு ஸ்லைடிங் டைப்பில் பெரிய ஆட்டோமேட்டிக் கேட், மொபைல் ஆப் மூலிமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுபோக ரிமோட் கண்ட்ரோல் மூலிமாவும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸில் வீடியோ டோர் காலிங் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 19x18. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலில் நிறைய கிளே ஜாலிஸும், அதுபோக சீலிங்க்கு WPC ஃப்ளூட்டர் பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய கார்ஸை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். வீட்டில் சின்ன கார்டன் ஏரியாவாவது இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இங்கே எதிர்பார்த்ததை விட பெரிய சைஸில் லான் செட்டப்போட பெரிய கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டன் ஸ்பேஸை டைனிங் ரூமில் இருந்தும் அக்சஸ் பண்ணலாம். அதுக்காக இங்கே கிளாஸ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் 10x10 அடி சைஸில் சர்வெண்ட் ரூம் கட்டியிருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வீட்டை சுற்றி இன்டர்நெட் வீடியோ ரெக்கார்டிங், அதாவது IVR ஆப்ஷன்ஸோட 9 CCTV கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான்டர் பாக்ஸ் பில்ட் பண்ணி அதில் 49 வருஷ பழமையான போன்சாய் ட்ரீ நட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டை சுற்றி செட்பேக் ஏரியாஸ்க்கு பூராமே தரைக்கு டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த கார்னரில் 50 HP கெப்பாசிட்டியில் ஸ்டெபிளைசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்டெபிளைசர் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒட்டுக்கா இங்கே 50 HPயில் காமன் ஸ்டெபிளைசர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. கார் பார்க்கிங் எடுத்து 10x5 அடி சைஸில் சிட் அவுட் ஏரியா. தரைக்கு கிரனைட்டும் வால்ஸுக்கு இட்டாலியன் மார்பிள்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். நல்ல ஹெவியான டீக்குட் டோர்.
ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோரில் ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 10க்கு 5 அடி சைஸில் ஃபோயர். ஃபோயரில் உட்டன் சூராக், அது போக பேஸ் ஸ்டோரேஜ் கேபினெட் வித் குஷன்ஸோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசேஜில் சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு அழகான சேண்டர் லைட் மாட்டியிருக்காங்க. ஆப்போசிட் வாலுக்கு போகிற உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் சர்க்குலர் ஷேப்பில் நிறைய ஓப்பனிங் விட்டு உள்ளே பூராமே மிரர் மாட்டியிருக்காங்க. பார்க்க டிசைனாக நல்லாயிருக்கு. ஃபோயர் அடுத்து ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 17. லிவிங் ஹாலோட அரைப்பகுதிக்கு டபுளைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. டபுளைட் வால்ஸுக்கு பூராமே உட்டன் பேனலிங் ஒர்க் வித் ஸ்ட்ரிப் லைட்ஸோட கொடுத்துருக்கிறது பார்க்க ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கிராண்டாக இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக சீலிங்லேயும் அட்ராக்டிவாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக கீழே ஜன்னல் கொடுத்தது போக டபுளைட் வாலில் மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. அதனால் ரிமோட் கண்ட்ரோல்டு டைப்பில் கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே இருந்தே ரிமோட் மூலிமா நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வாலில் 2 ஜன்னல்களுக்கு இடையில பெரிய உட்டன் டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நார்மல் ஹைட் சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா வுட்டில் கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டில் 3 ஃப்ளோர் இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் சுலபமாக போயிட்டு வரணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் காலிங் சிஸ்டமோட மானிட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீடு முழுக்க எல்லா சுவிட்சஸும் பார்த்தீங்கன்னா டச் டைப்பில் ஸ்மார்ட் சுவிட்சஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நாம் இதை வைஃபை ஆப் மூலிமா வெளியூரில் இருந்தால் கூட நம்ம மொபைலில் இருந்து அங்கிருந்தே லைட்ஸை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ், ஏசி, சிசிடிவி கேமராஸ், சில கர்டைன்ஸ், மெயின் கேட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஹோம் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. சைஸ் 16க்கு 10. சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, 2 பக்கமும் சைட் டேபிள், இதுக்கு ஹெட்போர்ட் டிசைன் மேலே சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஜன்னல்களாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் உட்டன் செட் டிசைனில் யூபிவிசியில் செஞ்சு அதில் சேஃப்டி கிரில் அண்டு கிளாஸஸ் மாட்டியிருக்காங்க. அது போக எல்லா விண்டோஸுக்குமே கர்டைன்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நார்த் வாலில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட், அதுக்கு பக்கத்தில் ஸ்லைடிங் டோர் டைப்பில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக கார்னரில் டால் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிரனைட் டேபிள் டாப், ஹேண்ட் வாஷ் பேசின், மேலே வாலில் பெரிய மிரர், அது போக சைட்லேயும் ஃபோல்டபுள் டைப்பில் க்யூட்டாக ஒரு சின்ன மிரர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பெருசாக இருக்கிறதுனால சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2ஆக செப்பரேட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து லிவிங் ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ ஸ்லைடிங் டைப்பில் பெரிய உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூம் சைஸ் 16x10. டைனிங் ரூமில் இருந்து அவுட் சைட் கார்டனை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ஈஸ்ட் சைடில் யூபிவிசி அண்ட் கிளாஸில் ஸ்லைடிங் டைப்பில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு படிக்கட் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷில் கிராண்டாக பெரிய சைஸில் கட்டியிருக்காங்க. அது போக மேலே சன்செட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நார்த் வாலில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும், சைடில் கிளாஸ் டோர்ஸோட 2 பக்கமும் டால் கேபினெட்டும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்து வாஷ் யூனிட்டை பெருசாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் பூஜா ரூம் சைஸ் 5x5. டைனிங் ரூம் அடுத்து கிச்சன் சைஸ் 16x10. கிச்சனில் யூஸ் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 4 பர்னர் டைப்பில் ஹாபும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே பேக் ஸ்பிளாஸுக்கு மொரக்கோன் டிசைனில் அழகாக டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. டேபிள் டாப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கப்போர்டும் கொடுத்துருக்காங்க. இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் கொடுத்து இந்த ஃபுல்லி மாடுலர் கிச்சனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு அட்டாச்சாக ஒரு பெரிய டால் கேபினெட் கொடுத்து அதில் இன்பில்ட் டைப்பில் 2 ஓவன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா 16x6 அடி சைஸில் தனியாக யூட்டிலிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் கிரானைட் ஃபினிஷில் சின்னதாக ஒரு டேபிள் டாப் வித் சிங்க்கும் மேலே பூரா டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் அண்ட் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 7x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு
8000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க், இன்னொரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் போர் வாட்டர் டேங்க்னு 16000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு பேக் சைடில் ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி வீட்டில் எல்லா டேப்ஸ்க்குமே ஆர்ஓ வாட்டர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு போகிற கிரானைட் ஃபென்சிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில கிளியர் டஃபன் கிளாஸ் வித் டீகுட் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட்டுக்கு அவுட் சைடில் வால்ஸுக்கு பூராமே கிராண்டாக இட்டாலியன் மார்பிள் லே பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. தரைக்கு பூராமே உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க், சென்டரில் பெரிய உட்டன் காட், அதுக்கு குஷன் ஹெட் போர்டு, அதுக்கு பேக் பேனலிங் ஒர்க், மேலே சீலிங் வரைக்குமே செஞ்சுருக்காங்க. நார்த் வாலில் ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட பெரிய டிவி யூனிட். அடுத்து பெட்ரூம்ல இருந்து ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. பால்கனி சைஸ் 20x15.25. ஆப்போசிட்டில் வெர்டிக்கல் வால் ஹேங்கிங் கார்டன் வித் வாட்டரிங் சிஸ்டமோட இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால 8x6 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், லெஃப்ட் சைடில் கிளாஸ் டோர்ஸோட பூரா உட்டன் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x7, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். எல்லா அட்டாச்சு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா மிரரை நல்லா அகலமாக பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் கிளாஸ் கியூபிக்கல் கொடுத்து ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வெட் ஏரியா, மேலே ரெயின்ஃபால் ஷவர், சைடில் பாடி ஜெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச இடமான ஹோம் தியேட்டர் ரூம்க்கு என்ட்ராரோ. சைஸ் 16x16. நாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து படம் பார்க்குறதுக்காக ரெக்லைனர் சோஃபாஸ், ஒயிட் ஸ்க்ரீன், ப்ரொஜெக்டர், சுற்றியுமே அக்கோஸ்டிக் பேனல்ஸ், ஏசி எல்லாமே ஃபிட் பண்ணி தியேட்டர் செட்டப்பில் இந்த ஹோம் தியேட்டரை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x10.
கிராண்ட் லுக்குக்காக எல்லா ரூம்ஸுக்குமே அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே ஏசின்னு இந்த வீட்டில் மொத்தம் 9 ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வேலை அமைச்சு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பெரிய லான்ச் ஏரியா. அடுத்து லான்ச்சிலிருந்து 4th பெட்ரூம் என்ட்ராரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வுட் அண்ட் கார்ட், ஹெட் போர்ட் டிசைன், ஃபால் சீலிங் ஒர்க், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 20க்கு 15.25. கார்னரில் சின்னதாக ஒரு வெர்டிக்கல் வால் கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிக்கு ரூஃபில் கிளாஸ் வித் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 7.25 சென்ட்டுங்கிறதுனால எல்லா ரூம்ஸை நல்லா ஸ்பேஷியஸாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8க்கு 6. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 7. இந்த வீட்டில் எல்லா அட்டாச்சு பாத்ரூம்ஸை பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் பிளான் பண்ணி எல்லாத்துலேயுமே ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து பேக் சைடில் டெரஸ்க்கு போகிறோம். கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைன் ட்ரில் ஒர்க்ஸ், அது போக சுற்றியுமே பிளான்டர் பாக்ஸ் பில்ட் பண்ணி அங்கே செடிகள் வச்சு ஒரு சின்ன ரூஃப்டாப் கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் சூப்பரான டிசைனில் ஒரு கசிபோ செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ரூஃபை பார்த்தீங்கன்னா கிளாஸ் வித் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட செஞ்சு அதில் நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீட்டில் கார்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கோ அங்கே பூராமே செடிகள் வச்சுருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் வால்ஸுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் ஸ்ப்ரே ஃபினிஷ் டைப்பில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்டில் இருந்து 2வது வீடாக அமைஞ்சிருக்கு. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல சோலார் வாட்டர் ஹீட்டரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.